டெல்லி நெஞ்சில் ஜந்தர் மந்தர் காலத்தின் சுவர் கடிகாரம் நிக்குது பாரு எங்களுக்காக. உண்ணா நோன்பு இது வெறும் சடங்கல்ல, உரிமைக்கான எங்க தர்ம யுத்தத்தின் துவக்கம். ஒவ்வொரு துளி பசியும் ஆட்சிய கேள்வி கேட்கும், எங்க கூறல் டெல்லி கோட்டைய அதிர வைக்கும். ஜந்தர் மந்தர் மக்கள் சக்தி, ஜந்தர் மந்தர் மக்கள் சக்தி. வணக்கம் நேர்களே. டெல்லியில் ஜந்தர் மந்தரில் சிஜேபி போராட்டம் 13 நாட்களை கடந்து வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. கடந்த 5 நாட்களாக அது உண்ணாவிரத போராட்டமாக உருமாறி சென்று கொண்டிருக்கிறது. திரு சோனம் வாங் அவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை அறிவித்து இன்று 5 நாளை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அவருடைய உடல்நிலை மோசம் அடைந்துள்ளதாக டாக்டர்கள் கவலை தெரிவித்துள்ளார்கள். அதுபோல் சோனம் வாங் உண்ணாவிரதம் இருக்கும் போதும் அகில இந்திய மாணவர் சங்கத்தை சேர்ந்த 6 நபர்களும் அதில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் உடம்பு மோசமான கண்டிஷன்ல இருக்கிறது. அனைவருக்கும் சர்க்கரை அளவு 60 தாண்டி கீழ் நோக்கி சென்று கொண்டிருப்பதாக டாக்டர் சொல்கிறார்கள். அப்படி சென்றால் மயக்க நிலைக்கு வந்து விடுவார்கள் என்று டாக்டர்கள் எல்லாருமே எச்சரித்திருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட்டு இவர்கள் அனைவரும் ஆஸ்பத்திரியில் அனுமதிங்கள் என்று போலீசார் வற்புறுத்துகிறார்களாம். ஆனாலும் நாங்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டோம். திரு தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யும் வரை, கோரிக்கை ஏற்கும் வரை நாங்கள் இங்கே இருப்போம், எங்களுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்று மாணவர்களும் திரு சோனம் வாங்கிச்சி அவர்களும் உறுதியாக இருப்பதாக தகவல் தெரிவிக்கின்றன. அதுபோல சோனம் வாங்கிச்சின் மனைவி நேற்று முழுவதும் அந்த போராட்ட காலத்தில் திரு சோனம் வாங் அருகிலே அமர்ந்து அந்த போராட்டத்தில் கலந்திருக்கிறார்கள். சக மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நூலகம் போல ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த நூலகத்துல பார்த்தீங்கன்னா சில புஸ்தகங்கள் எல்லாம் அடுக்கி வச்சு அங்கே கலந்து கொள்ள வர மாணவர்கள் எல்லாம் இதை படிக்கட்டும், சும்மா இருக்கும்போது அதில் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதை வச்சுருந்துருக்காங்க. அந்நேரம் டெல்லி துணை ஆய்வாளர் திரு அஜய் சர்மா அங்கே இருந்திருக்கிறார். ஓடோடி வந்து அந்த புஸ்தகத்தெல்லாம் தூக்கி தூர அடிச்சுட்டாராம். அங்கே தெருவில் அந்த ரோட்டெல்லாம் வீசி அடிச்சுட்டு, இங்கே யாரும் இன்னும் புஸ்தக ஸ்டால்லாம் வைக்கக்கூடாது, லைப்ரரியா நடத்துறீங்கன்னு சொல்லி அதை அமைச்சு கொண்டிருந்த மாணவர்கள் 2 பேரையும் அடித்து விட்டாராம். அடித்து கீழே தள்ளி விட்டாராம். அங்கே சேர்ந்த பந்தல் மரப்பையும் பிரித்து போட்டாங்களாம். இதை அபிஜித் சிங் பயங்கரமான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறாரு. அதாவது அவர் தூக்கி வீசின புஸ்தகங்கள் எல்லாமே சத்ரபதி சிவாஜி அவருடைய புஸ்தகத்தையும், அது போல நம்ம பகத்சிங் விடுதலைக்காக போராடின பகத்சிங் அவருடைய புஸ்தகம், இவங்க 2 பேரும் நம்ம நாட்டின் 2 பெரும் வல்லமையான தலைவர்கள். அவங்களுக்கே இந்த போலீஸ்காரங்க அவமதிச்சிட்டாரு இந்த அஜய் சர்மா, அவரை பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எக்ஸலத்துல பதிவிட்டிருக்காங்க. அந்த போராட்ட காலத்துக்கு கொஞ்ச நேரம் ஆர்ப்பாட்டமும் செஞ்சிருக்கிறாங்க. திரு லால் பகதூர் சாஸ்திரி, அதே போல நிதிஷ்குமார், இவங்கெல்லாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த பதவியை தூக்கி போட்டு சுசமா போனாங்க, ராஜினாமா பண்ணிட்டு நான் பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி. அது போல ஏன் தர்மேந்திரா செய்ய மாட்டேங்கிறாரு, அதிலே ஒட்டிக்கிறாரு. இந்த போராட்டத்துல கலந்து கொண்ட ஒரு பெண்மணி என்ன சொல்றாருன்னு பாருங்க. அதாவது நாங்க 13 நாள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வரோம். 5வது நாள் உண்ணாவிரத போராட்டமாகவும் இது மாறி வருகிறது. நமது நாட்டு பிரதமர்னு அவர் சொல்லல, வெளிநாட்டு பிரதமர். நம்ம நாட்டு பிரதமரை வெளிநாட்டு பிரதமராம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது நாட்டின் பிரதமர் நாட்டிற்கு திரும்பியுள்ளார். ஜந்தர் மந்தரில் இருந்து 1.5 கிலோமீட்டர் தொலைவில் ஜப்பான் பிரதமரை வரவேற்று கொண்டிருக்கிறார். இன்று நாங்கள் காலவரையற்ற போராட்டத்தின் 13வது நாளில், உண்ணாவிரத போராட்டத்தில் 5வது நாளில் இருக்கிறோம். கடந்த 10-12 ஆண்டுகளாக நீங்கள் அனைத்து துறைகளிலும் முறைகேடு செய்துள்ளீர்கள். பெட்ரோலிய தட்டுப்பாடு என்று சொல்லி மக்கள் பயணம் செய்வதை குறைக்க சொல்கிறீர்கள். கேஸ் தட்டுப்பாடு என்று சொல்லி மக்கள் சமையல் செய்வதையும் சாப்பிடுவதையும் நிறுத்த சொல்கிறீர்கள். பணவீக்கத்தால் பாதிப்பு என்று சொல்லி மக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க சொல்கிறீர்கள். ஆனால் இதையெல்லாம் அனுபவித்து கொண்டு நீங்கள் நாட்டை மட்டும் கொள்ளையடித்து கொண்டிருக்கிறீர்களே. எனவே இந்த மக்கள் போராட்டம் உங்கள் ஆணவம் அகங்காரம் உடையும் வரை இது தொடரும் என்று சொல்லியிருக்கிறார். சில மாணவர் அமைப்பினர் ஒன்று சேர்ந்து இந்திய கல்விக் கொள்கை டெட் பாடி போல இருக்கு அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக ஒரு டெட் பாடி மாதிரி போலியா செஞ்சு
பாடையில தீட்டு ஜந்தர் மந்தருக்கு வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த வீடியோ இந்தியா ஃபுல்லா வைரல் ஆயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம அபிஜித் தலைமையில சில மாணவர்கள்லாம் இணைந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டம் அங்கு நடத்தியிருக்கிறார்கள். அங்கு உண்ணாவிரதத்தை பார்வையிட வருகின்ற மாணவர்கள் சக அமைப்பு, மாணவ அமைப்பு இந்தியா முழுவதும் வராங்களா, அவங்க எல்லாரையும் உட்கார வைத்து இந்த போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்து செல்வது, அதுக்கான இதை தாங்க, ஐடியாவை தாங்க, யார் யார் கருத்து சொல்ல விரும்புகளோ எல்லாம் கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி வரவங்க எல்லாத்தையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. அங்க ரெகுலரா இருக்க மாணவர்கிட்டையும் கருத்து கேட்டிருக்கிறாங்க. கேட்டு இந்த போராட்டத்தை அடுத்த லெவல்ல எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இன்னும் 1 நாள் 2 நாள்ல ஒரு பெரிய அறிவிப்பு வரும்.